அடுத்ததாக திரு சர்மா சாஸ்திரிகள் நம்மளோட வந்திருக்கார். அவரை வாழ்த்துரை கூறுமாறு அழைக்கிறேன். கோவில் கட்டுவோம், அதே இடத்தில் கட்டுவோம். இந்த கோஷமானது கடந்த 60 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். இதனுடைய போராட்டம் 500 வருட போராட்டம். இது அதற்கு ஒரு முடிவு இப்போ ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியாவில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக எழும்பி அங்கே பிராண பிரதிஷ்டை நடக்கவிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அது. இந்த ஒரு அற்புதமான மகோன்னதமான ஒரு விழாவில் அங்கே நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம காலத்தில் நடக்கிறதே நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. இந்த போராட்டமானது 500 வருட போராட்டம். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 500 வருட இந்துக்களின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த முடிவானது ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை பிரம்மாண்டமான மகோன்னதமாக நடைபெறும். இந்த வேளையில் இந்த வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷன் உலக பிராமணர்கள் நலசங்க சார்பில் நடக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்துக்கிறத நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இதில் முக்கியமாக சிவநாராயணன் அவர்களை சொல்லணும்னா தன்னலம் கருதா ஊழியர்னு சொல்லலாம். அவரை பிராமண சமுதாயத்துக்காக உயிரே கொடுத்துட்டுருக்கார். அவரோட நெருங்கி பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, சிவநாராயணனை பார்த்து நான் பொறாமையும் படுவது உண்டு. எப்படி இவரால் இவ்வளோ காரியம் செய்ய முடியறது, நம்மளால் முடியலையேன்னு நினைப்பேன். எனக்கு எப்பெல்லாம் சோர்வு வருதோ அப்போ சில பேரை ஞாபகப்படுத்திப்பேன். அதில் சிவநாராயணன் அவர்களும் ஒருவர். இவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல். நாம் எல்லோரும் சமுதாயத்துக்காக இதை செஞ்சுட்டே இருக்கணும். பிராமண ஜாதியில் பிறந்திருக்கோம் நம்ம, இல்லைங்கள. அந்த பிராமண குல சார்பில் நடக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்துருக்கோம், இல்லைங்களே. ஆனால் நமது பிராமண கலாச்சாரம், பிராமண பண்பாடு, பிராமண சம்ஸ்காரம் எல்லாம் தற்காலத்தில் நமது இல்லங்களில் வீட்டை விட்டு வெளில வந்தோன்னா நாம் அனைவரும் இந்துக்கள். இந்துவாக வாழ்வோம், இந்து என்பதில் பெருமை கொள்வோம். இதுதான் நமது மோட்டோவாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். நான் பிராமணன் போது எனக்கு என்ன அடையாளம், எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா? இருக்கு. அது என்னது? நமக்கு உரித்தான உடை, அட்டை. மற்ற சில விஷயங்கள்லாம் பிராமணனுக்கு அடையாளங்கள். அவை மாத்திரம் போராது அப்படிங்கிற விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். வெறும் எக்ஸ்டர்னலாக இருக்கிற அடையாளம் மாத்திரம் இருந்தால் போருமா? நமக்கு அனுஷ்டானம் தேவை. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் அனுஷ்டானத்தை நம்பிக்கை இருக்கிறவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சஞ்சாவதனை ஒரு நாள் 2 நாள் விட்டு போயிருக்கலாம் அவங்கள, இல்லைங்களே. ஆனால் நீங்கள் எல்லோரும் பிராமணங்கிறதுல பெருமை கொள்கின்றீர்கள். ஏனெனில் நாம் எல்லோரும் ஹிந்து என்கிற பெரிய ஃப்ரேமில் அடக்கம். நினச்சி பாருங்க ஒரு செகண்டு. ஹிந்துங்கிற சமுதாயம் இல்லாமல் பிராமணங்கிறத கற்பனை பண்ண முடியுமா? அல்லது பிராமணன் ஹிந்துங்கிற அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்பாற்பட்டு வாழறானா? இல்லை. என்னை பொறுத்தவரையில் ஹிந்துங்கிற பிராமணன் அடக்கம், பிராமணன் ஹிந்து அடக்கம். பிராமணன் என்றுமே ஹிந்து விரோதியாக இருந்தான்.
இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டான் அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா அது பிராமணனோட சம்ஸ்காரத்தில் ஊறி போயிருக்கு. பிராமணர்கள் சொல்ற நமக்கு ஒரு கௌரவம் உண்டு இல்லைங்கள. அந்த கௌரவத்தை தக்க வச்சுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை தக்க வச்சுக்கலன்னா ஒருவேளை அந்த கௌரவம் கம்மியாகலாம். இப்போ ஒரே விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நம்ம இல்லங்களில் அனுஷ்டானங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சாயன பூஜை, சந்தியாவந்தனம், சாப்பிடும்போது பரிசேஷனம் பண்ணுறது, ஆச்சமனம் ஒழுங்காக பண்ணுறது, பெரியவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதை சொல்கிறது, இதெல்லாம் நம்ம ஒழுங்காக சொல்கிறோமா? நமக்கே தெரியும், கேள்விக்குறி. இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நம்மளை யாராவது சொன்னானா? திமுகவோ திகாவோ ஓப்பனாகவே சொல்கிறேன், திராவிட கட்சிகள் நம்மக்கிட்ட வந்து வீட்டில் இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னானா? அவன் சொல்லலை, நம்மளே விட்டுட்டோம். ஆனால் பழி அவன் மேலே போடுறோம். அவன் என்னையா பண்ணான் நம்மளை? அவன் ஏதோ அரசியலுக்காக ஏதோ சொல்லிட்டு போகிறான், போட்டோம். வி வில் டீல் இட் வித் பொலிட்டிக்கலி. நம்மளே மடி ஆச்சாரம் எச்சல் அனுஷ்டானங்களை விட்டுட்டு அவனை பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த விதத்தில் நியாயம்? யோசனை பண்ணி பார்ப்போம். தப்ப நம்ம கிட்ட வச்சுண்டு அவனை பிளேம் பண்ணுறோம். இது சரியா? நமக்கு எல்லோருக்கும் ரெண்டு கடமை இருக்கு. ஒன்று தனிப்பட்ட நமக்கே உரித்தான அனுஷ்டானங்கள் செய்யும் கடமை ஒன்று. இரண்டாவது பொது சேவை. நாம் ஏதாவது ஒரு பொது சேவையில் கைங்கத்தில் ஈடுபட்டாகணும். மொழிகள் மாறுபடலாம், மாநிலங்கள் மாறுபடலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். யாராக இருந்தால் என்ன, எல்லோருக்கும் பொதுவாக நாம் சேவை செய்யணும். பொது நலத்தில் அக்கறை கொள்ளணும். இதில் நாம் எல்லோரும் கவனமாக இருப்போம். இந்த தபஸுங்கிறாலே காட்டில் போய் உட்காந்து மூக்க முடிண்டு தாடியை வளர்த்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கலியுகத்தில் பொது கைங்கரியத்தில் பப்ளிக் சர்வீஸ் பண்ணினாலே தபஸ் தான். தபஸுக்கு ஈக்குவல் இது. தபஸ்னா உடனே காட்டுக்கு போகணும், தாடியை வளர்த்துக்கணும், மூக்க போட்டிக்கணும் நினைக்க வேண்டாம். எந்த ஜாதியும் பார்க்காம, எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம, அவன் அந்த குலம் இந்த குலங்கிற வித்தியாசம் பார்க்காம ஒட்டுமொத்தமான மக்களுக்கு நாம் சேவை புரியுது தபஸ் தான். இதுதான் உண்மை, சத்தியம். எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரம்பொருள் நான் சுவாமியை வேண்டிக்கிறேன். நாராயணா. விஜய் விஜய் நாதந்தால் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சனாதனம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, சனாதனம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, பாரதத்தாய் வெல்கவே, சிவ செங்கோல் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சனாதனம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே.
இந்து தர்மத்தோட மார்கதர்சி நம்ம ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள். அவர் பிரம்மஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் அவர்கள் என்ன பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தினம் பொழுது விடிஞ்சா நாங்கள் அவளை பார்த்து அவரை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கோம். ஏன்னா அவர் தர நித்திய அனுஷ்டானங்களாக இருக்கட்டும், நம்மளோட கர்மாக்களுக்காக இருக்கட்டும், வைதிக காரியங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுலேயும் அது வந்து நமஸ்காரம் அபிவாதையை சொல்கிறதுலேருந்து ஆச்சமனியம் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து சந்தியாவந்தனத்தில் இருக்கட்டும், இல்லை பரிசேஷனங்கள் இருக்கட்டும், இல்லை பிரம்மயங்கியமாக இருக்கட்டும், சந்தியாவந்தனம் தர்ப்பணங்கள், இப்போது அப்புறம் பஞ்சாயத்தன பூஜையாக இருக்கட்டும், அது வரைக்கும் அத்தனையும் அவர் எடுக்கிற இதிலெல்லாம் பார்த்தேன்னா எப்படித்தான் கூட்டம் கூடுறாலே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மாதமாக 3 மாதமாக கதறி கதறி இவ்வளோ பேர் தான் வந்திருக்கோம். இந்த கூட்டத்துக்கு 10,000 பேர் வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஏதோ 4 இது போடுவார். ஆனால் பார்த்தா ஒவ்வொரு இதுலேயும் 200-300 பேர் இருப்பா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது நம்ம இவ்வளோ கதறின்னு இருக்கோம், நமக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வரமாட்டேங்கிறாளே, நம்ம பிராமண சமூகத்தை வரமாட்டேங்கிறாளே, நம்மளும் ஏதோ வேறு விதத்தில் நல்லது பண்ணிட்டு இருக்கோம், அவர் நம்ம சாஸ்திர அனுஷ்டானங்கள் அதுக்கு பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு 4 வருஷம் இருக்கும், நம்ம சங்கரா ஸ்கூலில், தாம்பரம் சங்கரா ஸ்கூலில் ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு பித்ரு கர்மாக்களுக்கு பற்றி நடந்தது. அது யாருக்குன்னா பிராமணர், இந்துக்கள், பிராமண அல்லாதவர்களுக்கு. அதில் பார்த்தேன்னா எங்களுக்கு வந்து 5 மணிக்கு மீட்டிங்க்கு ஹால் கொடுத்துருந்தார், அந்த இடம் கொடுத்துருந்தார். இவர் காலம்பரை 8 மணிக்கு ஆரம்பித்தவர், சாயங்காலம் 5 மணிக்கு 4:30 மணிக்கு நாங்கள்லாம் போயிட்டோம். 5 மணி ஆச்சு. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட கலையில் 500க்கு மேலே இருக்கிறவா அந்த ஹால் பூரா ஃபுல்லாக உட்காந்துருக்கா, ஒருத்தர் கூட கலையில். அவள் கேள்வி கேட்டுட்டு இருக்கார், இவர் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம பித்ரு கர்மா, நம்ம இந்துக்கள் பண்ண வேண்டிய கர்மாக்கள் எத்தனையும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் சொன்னால், நீங்கள் 2 ஸ்கூல் அந்த கிளாஸ் ரூம் அங்கே அலாட் பண்ணி தந்துடுறோம், நீங்கள் பண்ணிங்கோ அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், அவர் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் ரூம் பண்ணி கொடுத்தா. அது மாதிரி அவர் நம்ம பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, இந்து சமுதாயத்தை, அனைத்து இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவர் கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுறான். அதுதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் அவரை பார்த்தா நான் பொறாமப்பட்டு இருக்கேன் தினம். ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை. மார்கதர்சி அவர். ஸோ அவர் வந்து உங்கள் சார்பாக என்னோட குடும்ப சார்பாகவும் அவருக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் மார்கதர்சி விருது எங்களுடைய சர்மாஜி அவர்களுக்கு கொடுத்திருப்பது மிகவும் பொருத்தமானது. மிக முக்கியமான மார்க்கம். நாங்கள்லாம் சங்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள், சங்க ஷாக்கா அதன் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள். டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் சங்கத்தை எதற்காக உருவாக்கினார் என்று சொன்னால், தினசரி இந்துக்கள் சந்திக்கணும். முஸ்லீம்கள் தினசரி 5 வேளை சந்திக்கிறார்கள். இப்போ ஏபிஎன் சாமி சொன்னார்ல, திரிகால சந்தியாவந்தனம். முஸ்லீம்கள் 5 வேளை தொழுக, அப்பதான் முஸ்லீம். கிறிஸ்தவர்கள் தினசரி பிரேயர், சர்ச்சுக்கு போகணும், அப்பதான் கிறிஸ்டியன். அதனால தான் உலக அளவில் நிறுவனமாக அந்த மதங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றது. நம்முடைய சனாதன தர்மத்தில் நெறிப்படுத்தி இருக்கிற மக்களை, சிவநெறி இல்லையா, திருமால் நெறி, அப்படி நம்ம நெறிப்படுத்துவதில், ஒழுக்கப்படுத்துவதில் அதிகமான கவனம் கொடுத்திருக்கோம். ஆனா நிறுவனப்படுத்துவதில் டாக்டர் ஜி என்ன யோசிச்சார்னா, தினசரி முஸ்லீம் சந்திக்கிறான், தினசரி கிறிஸ்தவன் சந்திக்கிறான், தினசரி இந்துக்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1925 விஜயதசமி நன்னாளிலே இந்த ஷாக்கா என்கிற யகி மந்திரகை, யகி சாதனா, வாஜ்பாய் சொல்றாரு இந்த கவிதையில, இந்த ஷாக்காங்கிறத உருவாக்குனார். நிறுவனமும் முக்கியம், நெறிப்படுத்துதலும் முக்கியம். பிராமணர் சங்கம் நிறுவனம், பாரதிய ஜனதா கட்சி நிறுவனம், இந்து முன்னணி RSS எல்லாம் நிறுவனம்.
இந்த நிறுவனப்படுத்துறதுலயே கவனம் பண்ணிட்டு இருந்தா நெறிப்படுத்துறது யாரு? அந்த நெறிப்படுத்துறதுல ஏபிஎன் சாமி சொன்ன மாதிரி நாம எல்லாம் சொல்லலாம், பேசலாம், ஆனா நாம பின்பற்றுகிறோமா? எப்படி பின்பற்றணும் அது வேண்டுமா இல்லையா? அது இன்னைக்கு எங்க நிறுவனப்படுத்துற வேலையில இருந்தார் இவரு. விஜில் சர்மா அப்படின்னா ஃபேமஸ் இல்ல, அவ்வளவு காரியம் பண்ணிருக்காரு. இப்ப நிறுவனப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த வேலையில இருந்து அதெல்லாம் மற்றவங்க பார்க்கட்டும். ஆனா நெறிப்படுத்துதல், காஞ்சி மகா பெரியவர் செய்த தவம் உலக நன்மைக்காக. சங்கர மடம் நிறுவனம், ஆனா சங்கர மடத்தினுடைய அதிபதி நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா முனிவர். அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த தவம், அவர் செய்த பூஜைகள் எல்லாம் எதுக்காக? அதை எல்லாரும் பண்ணணும். இப்ப நம்முடைய சர்மாஜி அதுக்கு பயிற்சி கொடுக்கிறார். மார்க்கதர்சி பொருத்தமான அவார்டு, மிக்க நன்றி. நானும் அவருடைய திருவடி பணிந்து அவருடைய மார்க்கத்தை பின்பற்றணும் எல்லாரும். ஆமாமா, அவர் கரசேவையில் கலந்து கொண்டிருக்கிறார். எங்கள் ஐயா வீரத்துறவி ராமகோபால்ஜி அவர்களுடைய உறவினர். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். தலை சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர், பெரிய பெரிய புஸ்தகமெல்லாம் போட்டிருக்காரு. நாங்களாம் சின்ன வயசு, எங்களுக்கு அப்போ அதை பற்றி தெரியாது. ஆமாம், அதனால சர்மாஜி அவர்களுக்கு இது ரொம்ப பொருத்தமானது. தொடர்ந்து இந்த பணிகளிலே நாம் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக இருக்கணும். அவர் ஆதரவாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் சொல்றதையும் கேட்கணும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.